கிளாப். அது வேற ஒண்ணும் இல்லப்பா. கொலை பண்ணிட்டு உள்ள இருக்கிற பிரச்சனாவை வெளியே எடுத்துடணும். மாசி மாமா மேல இருக்கிற ஆத்திரத்துல ஏன் புருஷனை உள்ள தூக்கி போடணும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா பாருங்க. சந்தியா, நீ அப்செட்டா இருக்கிறதுனால நீ என்ன வேணா பேசலாம்னு நினைச்சுக்காத. அன்னைக்கு அந்த பில்டிங்கை இடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ ரொம்ப அழுதுகிட்டீங்க வந்து கத்தினியே. அப்ப என்னாச்சு? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? சட்டம் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காதுன்னாரு. அப்ப அப்பா கூட அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. நானும் இன்னைக்கு அதான் செய்யறேன். யார் என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னோட மனசாட்சி என்ன கரெக்ட்னு சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா என்ன பேசிட்டு போறாங்க? பாத்தீங்களா? எனக்கு அவங்க மதிப்பு கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல. நீங்க நீங்க எவ்வளவு பெரியவரு, அட்லீஸ்ட் உங்களுக்காவது அவங்க மரியாதை கொடுக்கலாம்ல. உங்க இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, அது உங்க பிரச்சனை. ஆனா ஒண்ணுப்பா, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க பொண்ண பொணமாதான் பாப்பீங்க. கிருபா குட்டி. பாட்டி. ஹாய் பாட்டி. எப்படி செல்ல இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. ஏன் பாட்டி இத்தனை நாளா வீட்டுக்கே வரல? அதுவா, ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர. சரியா? அம்மா, பாட்டி வந்திருக்காங்க. வாங்க பாட்டி. வர உள்ள போலாம் வாங்க. வா. வாங்க வாங்க. அம்மா. அம்மா. என்னடா? அம்மா யார் வந்திருக்காங்க பாருங்க. அம்மா, என்னம்மா ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா வந்துட்டீங்களா? ஆமாம்மா. சொல்லிருந்தா நான் ஸ்டேஷன் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு ஆட்டோ பிடிச்சு நானே வந்துட்டேன். என்னம்மா ஒரு மாசம் சொல்லிட்டு இவ்வளவு நாள் அங்க போய் தங்கிட்டீங்க? இல்லம்மா, போன இடத்துல எல்லாம் மனசு ரொம்ப அமைதியா இருந்தது. அதனாலதான் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு வரலான்னு இருந்துட்டேன். தரிசனம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ரொம்ப நல்லா நடந்தது. சரி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சரி. என்னம்மா? அவர் எங்கம்மா? ஓ, அவர் ஏதோ வேலையா வெளில போயிருக்காங்க. ஏமா ரேகா, உங்க வீட்டுக்காரரு உன்னை நல்லா பாத்துக்கிறாரம்மா? நல்லா பாத்துக்கிறாருமா. ஹீஸ் a gem of a person. கிருபா, அப்பா சந்தோஷமா போயிட்டு இருக்குமா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பவித்ராவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாளேம்மா, அத நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா அம்மா, என்னம்மா இதெல்லாம் மறக்கணும்ன்றதுக்காக தானே கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க இங்கே இருங்கம்மா. இல்லம்மா ரேகா, நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறமா கிளம்பிடுவேம்மா. எங்க? நான் ஏற்கனவே தங்கியிருந்தேனே அந்த வீட்டுக்கு தாம்மா. நான் இங்க இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. யாரும் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்கம்மா. அதுக்காக இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. சரி, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபிளா இருக்கோ அது பண்ணுங்க. சரி. அப்புறம் ரேகா, நாளைக்கு பவித்ராவோட திவசம் இருக்குமா? தெரியுமா? என்ன பண்ணு சொல்லுங்க. அவ படத்துக்கு மாலை போட்டு வடை பாயசம் எல்லாம் செஞ்சு படையல் போடணுமா. நான் ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டு வரேம்மா. சரிம்மா, நல்ல விஷயம் தான். நீங்க அதை பண்ணிருங்க. என்னம்மா? அம்மா, என்னம்மா? இல்லம்மா, பவித்ரா போய் சேர்ந்துட்டா. அந்த குழந்தையாவது உயிரோட இருந்திருந்தா அத பாத்துக்கிட்டாவது நான் என் காலத்தை ஓட்டிருப்பேன். அதுவும் இறந்து போச்சும்மா. அம்மா அம்மா, என்னம்மா? பாட்டி, அம்மா பாவம் பாட்டி. அம்மா வயித்துலயே ஒரு பாப்பா செத்து போச்சு. என்னம்மா ரேகா? பாட்டி,
எப்படி தெரியுமா அம்மாவுக்கு அந்த பாப்பா செத்து போச்சு? என்ன இந்த ரவுடிங்கெல்லாம் கடத்திட்டு போனாங்கல்ல, அப்போ அம்மா என்னை காப்பாற்ற வந்தாங்களா, அப்போ வயிற்றுல அடிபட்டுதா அம்மா பாப்பா செத்து போச்சு பாட்டி. என்னம்மா? அம்மா சரி, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. அப்புறம் பாட்டி, கிருப்பா, கம்மியா கிருப்பா. இதோ வரேம்மா. மேடம், இந்தாங்க ரிசிப்ட். நன்றிங்க. ஆசிரமத்தை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? தாராளமா. மேடம், இங்க இருக்கிற பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி தங்களுக்கு யாருமே இல்லைங்கிற வருத்தமும் ஏக்கமும் இவங்க யாருக்குமே இல்லையே. அது எப்படி மேடம்? அதான் இந்த ஆசிரமத்தோட லட்சியமே. அவங்க யாருக்கும் இத பத்தின ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் அப்பா அம்மா எல்லாமே. இப்ப கூட பாருங்க, உங்க பொண்ணோட நினைவு நாள் அன்னைக்கு நீங்க இங்க வரீங்க, எல்லாரையும் அரவணைச்சுக்கிறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்களோட பிறந்த நாள், அவங்க குழந்தையோட பிறந்த நாள், கல்யாண நாள், இப்படி நிறைய விசேஷங்களுக்காக இங்க வந்து இவங்களுக்காக நிறைய செய்யறாங்க. அதான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. மேடம், நீங்க எதுவும் நினைக்கலன்னா இவங்க எல்லார் கூடயும் நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தாராளமா சாயந்தரம் வரைக்கும் இருந்து இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமா போங்க. ஓகே மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் கிளம்புறேன். இருந்துட்டு போறேன். சித்ரா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களை எங்கேயாவது எப்படியாவது பாத்துட மாட்டேனான்னு நினைச்சிட்டே இருந்தம்மா. பவித்ரா இறந்து போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை.
அதான் காசி ராமேஸ்வரன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். என்னம்மா என் குழந்தைன்னு பாக்குறீங்களா? அந்த பாக்கியம் தான் எனக்கு இல்லையே. இவளை இந்த ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்தேன். என் வயித்துல பிறக்கலனாலும் இவதான் என் பொண்ணு. உங்களுக்கு பேத்தி மாதிரி. என்னம்மா உங்க பேத்தி மாதிரின்னு சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சணும்னு தோணலையா? குழந்தைய குடுமா. குழந்தையோட பேர் என்னம்மா? ரோஷினின்னு பேர் வச்சிருக்கேன். ரோஷினி கூப்பிடுங்க. பேர் ரொம்ப அழகா இருக்குமா. ஆ, கொஞ்ச நேரம் இங்கே இருங்கம்மா, நான் உள்ள போய் நிர்வாகியை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா அங்க இல்ல, அவங்க இந்த பக்கம் தான் போனாங்க. ஓ சரி. குட்டி மேடம். வாங்க மேடம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாசி சார், அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம். ரோஷினி கூட்டு வரலையா? கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில தெரிஞ்சவங்கள பார்த்தேன், அவங்க கூட விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், அவங்க அம்மா இறந்த நாளும் கூட. மேடம், ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? பிரார்த்தனை கூட்டம் இருக்கு, அதுல கலந்துட்டு கிளம்பலாமே. இல்ல மேடம், கோயிலுக்கு போகணும். அர்ச்சனைக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதான். சரி, நான் வரேன். சரி மேடம். என்ன செல்லம், என்னடா என்ன பாக்குற? அம்மா, நான் கிளம்புறேம்மா. அதுக்குள்ளேயாம்மா? இல்லம்மா, வீட்டுல கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அப்படியா? கொஞ்ச நேரம் தான் இவ கூட இருந்தேன், ஆனா இவளை விட்டு பிரியவே எனக்கு மனசு இல்லம்மா. பேத்தி மாதிரின்னு சொன்னல, அப்படிதான் இருக்கும். கொடுங்க. சரிம்மா. போலாமா? செல்லுக்குட்டி, போறீங்களாடி? பத்திரமா. சித்ரா மேடம், சித்ரா மேடம், ஒரு நிமிஷம் மேடம். மேடம், எங்க செக்ரட்டரி பேசணுமா? ஓ, கொடுங்க. ஹலோ. வணக்கம் சார். இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். மினிஸ்டர் ஒய்ஃப் எல்லாம் பாக்காதீங்க, நான் வெறும் சித்ரா தான். ஓகே சார், ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, நான் வரேன். ஓகே மேடம், போலான்னு. ஹலோ. சார் சொல்லுங்க சார். ஆமா சார், அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதே சமயம் புத்திசாலியும் கூட. அந்த குழந்தை அவங்க புருஷனோட 2வது சம்சாரத்துக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களால அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு
இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க புருஷனோட இங்க வந்து ஒரு அனாதை குழந்தைய தத்து எடுக்கிற மாதிரி அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ரா, அப்போ அது என் பேத்தியா? எதுக்கு அழறீங்க? பாட்டிய பாத்தீங்களா? அண்ணே, வாசலே கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். இல்லம்மா, நான் உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறேன். இல்ல, நீங்க இறக்கி விட்டு உள்ள போய் பார்க் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க. நாளை ரேகா IPS-இல்